ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னென்னா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நம் வாழ்வோடு நடக்கும் விஷயங்களோடு ஒப்பிட்டால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கஷ்டமான விஷயத்திற்கும், சோதனைக்கும், சவால்களுக்கும் விடை நம்மள்கிட்டே இருக்குது. அந்த விடை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியல. அது என்ன காரணத்தால் கண்டுபிடிக்க முடியல, எப்படி அதை நம் அணுகினால் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகளை பற்றி தொடர்புடையது. அதாவது எட்மண்ட் லோகேட், நீங்கள் கூகுளில் இந்த நேமை சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், எட்மண்ட் லோகேட். இவர் யாருன்னாங்க, உலக புகழ்பெற்ற கிரிமினாலஜிஸ்ட், ஓகேங்களா, அண்ட் ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட், குற்றவியல் அல்லது தடயவியல் நிபுணர், தடயவியல் விஞ்ஞானி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட், இரண்டு விஷயங்கள் அல்லது இரண்டு பொருள்கள், அந்த பொருள்கள் ஒரு உயிரற்ற பொருளாக இருக்கலாம் அல்லது உயிருள்ள நபர்களாக இருக்கலாம். அந்த இரண்டு பொருளுக்கும் இரண்டு நபர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கிறப்போ, கண்டிப்பாக இந்த இரண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் அல்லது ரெண்டு நபர்களுக்கும் இடையில் ஒரு பரிமாற்றம், அதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம், ஒரு பொருள் இந்த பொருளிடமிருந்து அந்த பொருளுக்கோ, இந்த நபரிடமிருந்து அந்த நபருக்கோ, அந்த கான்ஃப்ளிக்டில் அது கொலை முயற்சியாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய ஒரு சண்டை முயற்சியில் காயம் பட்டு யார் அதை பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஒரு தடயவியல் முயற்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் இந்த கிரிமினாலஜிஸ்ட் அல்லது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி அணுகிறாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பில்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் என்ன தான் பார்த்து ரொம்ப திறமையாக, ரொம்ப கிளவராக ஒரு தொழில்முறை குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கான், ரொம்ப தொழில்முறையில் மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிட்டான், ப்ரொஃபஷனல் கில்லர் அவன். இருந்தாலும் ஒரு விஷயம் அவன் கொலை பண்ணுறப்போ, அது யாரை கொலை பண்ணுறானோ அவன்கிட்டேருந்து அல்லது அந்த நபரிடமிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ட்ரேஸுங்கிறாங்க. ட்ரேஸ்னால் பெரிய ஒரு பொருள் இல்லை, பெரிய வடிவத்தில் உள்ள பொருள் இல்லை, சின்ன ட்ரேஸ், மைக்ரோஸ்கோப்பிக்கான ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். சின்ன தோல், சின்ன முடி, சின்ன அந்த பாதிக்கப்பட்டவரிடமிருந்து வருகின்ற அந்த ஒரு சின்ன பவுடர், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ட்ரேஸை அந்த இன்னொரு நபரிடமிருந்து எடுத்து போகலாம், அல்லது இந்த யார் கொலை செய்தாரோ அல்லது யார் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவரிடமிருந்து ஒரு பொருள் அந்த குற்றம் செய்யப்பட்ட அந்த நபருக்கு, கொலை செய்யப்பட்ட அல்லது காயப்படுத்தப்பட்ட அந்த நபரிடம் கண்டிப்பாக அந்த ட்ரேஸ் இருக்கவும் கூடும். இரண்டு நபரிடமிருந்தும் ஒரு ட்ரேஸ் பரிமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு ரூலை ஸ்தாபிதம் பண்ணார். அது உண்மைதாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் காலங்காலமாக இப்போது அந்த ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சயின்டிஃபிக் சீக்வன்ஸை பில்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இது சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. அதனால தான் ரொம்ப சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சோட ரொம்ப ப்ராப்பராக ஒரு அப்ஜெக்டிவாக இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. போலீஸ், சிஐடிஸ், கிரிமினாலஜிஸ்ட் எல்லாமே இதை செய்கிறாங்க, தடயவியல் நிபுணர்கள், ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு, மிகப்பெரிய ஒரு கஷ்டம், நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு நம்ம ஃபுல்லாக இருக்கோம், இடிஞ்சு போய் உட்காடுறோம். அது வேலை போயிருக்கலாம், நம்ம நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம், நல்ல சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு, ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டோம், அதை வச்சு திடீர்னு வேலை போயிடுச்சு, கடன்காரன் அல்லது பேங்க் நெருக்கிறான், கிரெடிட் கார்டுக்காரன், என்ன பண்ணுறது, அல்லது வேறு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப தடாலடியாக, ரொம்ப படுக்கையாக இருக்குது, நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணத்தினாலும். நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம மூழ்கி இருக்கிறப்போ கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம், எப்படி நான் தடயவியலில் மறைந்திருக்கின்ற ஒரு விஷயம் அது தெரியாத ஒரு விஷயம், ஆனால் கண்டிப்பாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தெரியாத ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஸ்ட்ராங்காக நம்புறதுனால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடிகிறாங்க தடயவியலில், குற்றவியலில், இல்லைங்களா. இங்கேயும் அதுதாங்க, நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு உள்ளார கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் இருக்குது, ஆண்டவன் வச்சுருக்கான், இறைவன் வச்சுருக்கான். அது எப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை, அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த சொல்யூஷன் இருக்குன்னு நம்பணும். எப்படி தடயவியலில் நம்புகிறாங்க, அந்த நம்புறது தான் உண்மை. கண்டிப்பாக ஒரு ட்ரேஸை விட்டுட்டு போகிறான் அந்த குற்றவாளி. அதே மாதிரி தான் ஆண்டவன் ஒரு
ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது எதுவாக நான் சொன்னல, அந்த எந்த கஷ்டம், அது ஒரு 2-3 உதாரணம் தான் சொன்னேன். எந்த வகைப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. அப்போ அது எப்போ நமக்கு தெரிய வரும்னா, தெளிந்த சிந்தையோடு ஓகேங்களா, கலக்கமில்லாத தெளிந்த சிந்தையோடு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப அடிமனசு விரக்தியாகி அப்படியே விழுந்துட்டா நமக்கு அந்த மாதிரி தெளிவாக சிந்திக்க தோணாது. சரி, நடந்துருச்சு, எதிர்கொள்வோம், கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒய் நாட் ட்ரையிங், உள்ளார பூந்து உட்காந்து தெளிவாக சிந்திச்சு அந்த விஷயத்தை அணுகி அந்த சொல்யூஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க நாம் முனைய ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சொல்யூஷனில் பாதி உங்கள் கையில் வந்துடும். மீதி பாதியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் உங்கள் கையில். இது ஸ்ட்ராங்காக நம்புங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. உலகத்தில் நிறைய பேர் வந்து கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வந்து நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க, சோதனைகளை எப்படி சாதனைகளாக மாற்றிருக்காங்கன்னா, இந்த தடவியல், இந்த நான் சொல்கிறேன்ல இந்த விஷயம், இந்த ட்ரேசஸை எங்கே தேடி போகிறாங்க, அப்போ அந்த எவிடன்ஸ் கிடைக்கிது. இந்த ட்ரேசஸ் தான் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் தான் குற்றம் செய்தவரை நிரூபிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய தடயமாக எவிடன்ஸாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்படுது. அதே மாதிரி தான் இந்த சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம கண்ணில் தெரிய ஆரம்பிக்குது. எப்போ தான் தெளிந்த சிந்தனையோடு நடந்துருச்சு, கண்டிப்பாக அதை ஒரு கை பார்த்துருவோன்னு எந்திரிச்சு உட்காடுறோம் போராட்ட குணத்தோடு. பாதி தெரிஞ்சிருது, மீதி பாதியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்த்துங்க, வெற்றி நமக்கானது. அதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. நீங்கள் வேணால் அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அல்லது இதை கடந்து வர்றப்போ இதை நீங்கள் கையாண்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாற்றத்தை உணர்வீர்கள். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.